So good evening to all. I think the slide is visible. Okay. The disconnection approach பார்த்தோம். So general சில examples பார்ப்போம். Okay, 1,2, 1,3, 1,4, 1,5 இதெல்லாம் disconnection approach. So general சில disconnection examples. எப்படி நம்ம ஏன் எந்த இடத்துல கட் பண்றோம், என்ன ரீசன் அப்படின்றது பார்ப்போம். Okay. So I think the slide is visible. Sir, yes, possible, sir. Okay, fine. For example, is the ethanol. So ethanol is a target material, target molecule. So நம்ம கட் பண்ணும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டிஸ்கனெக்ஷன் இங்கே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஒரு பக்கம் மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ இட் கேன் பி மெத்தில். இன்னொரு பக்கம் CH2OH இருக்கு, CH2OH இருக்கு. Okay, then if you put methyl is a carbanion, this is a carbocation. So okay, wow. So this is synthan. Okay, these two are synthan. Okay, இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ரேஜென்ட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங் ரேஜென்ட் வந்து CS3MgBr. ஓகே, அப்போ இதற்கு கரஸ்பாண்டிங் ரேஜென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் HCHO ஃபார்மால்டிஹைட். ஓகே, இப்போ இது ரெண்டும் ட்ரீட் பண்ணீங்கன்னா கார்பேனியான் Mg2 plus. Okay, so you put in attack பண்ணோம் O minus. So you see that CS3 CH2 இருக்கு இல்லையா, கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் CH2O minus. ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்கன்னா CS3 CH2OH. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டார்கெட் மெட்டீரியல். ஸோ டார்கெட் மெட்டீரியல் நமக்கு கிடைச்சது. ஓகே, அப்போ இது வந்து சிந்தான் ஈக்குவலண்ட், அது கரஸ்பாண்டிங் ரீஜன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணால் இந்த காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் எத்தில் ஆல்கஹால், ஸோ கிரிக்னாட் ரீஜன் வந்து நம்மளால அது ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு அர்த்தம். You see that it's acid, propanoic acid. இப்போ அதே போல தான் டிஸ்கனெக்ஷன் பண்ணும் பொழுது இதே போல கட் பண்றோம். அப்போ one can be a CS3, another is a CH2COH. ஓகே, இப்போ இது மெத்தில் என்னவா இருக்க முடியும், இது என்னவா இருக்க முடியும்னு ஒரு கெஸ்ஸிங். இப்போ இது நீங்க மெத்தில் மேலே போட்ட மாதிரி மைனஸ்ல போட்டீங்கன்னா இங்க போய் எங்க அட்டாக் பண்ணும், இங்க வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்டா அந்த கார்பனல் காம்பவுண்ட்ல இங்க போய் அட்டாக் பண்ணா உங்களுக்கு you cannot get that product இல்லையா. So therefore it can be a positive charge and this can be a carbanion. Okay, இப்போ எப்படி சார் ப்ராடக்ட் வரும் இது அப்படின்னா, எப்படி சார் CS3 ப்ளஸ்ன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ரியேஜென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் CH3Br. ஓகே, CH3Br. அப்போ இதுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்க முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சமமா we can take malonic ester CH2 malonic ester. ஓகே, ஸோ malonic ester எடுத்துக்கலாம். ஈவன் CH2 சிங்கிள் எஸ்டரா கூட இருக்கலாம். ஸோ பெட்டர் ரியேஜென்ட் இஸ் malonic ester. ஸோ இது பண்ணால் எப்படி சார் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த மெலானிக் எஸ்டர்ல பேஸ் போடும்போது என்ன ஆகும், பேஸ் போட்டிங்கன்னா இந்த கார்பன் இல்லையா இஸ் மோர் அசிடிக், ரெண்டு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் எஸ்டர் இருக்கிறதுனால இது மோர் அசிடிக். அப்போ CH கார்பேனியானா இருக்கும், கார்பேனியான். ஓகே, அண்ட் COOET அண்ட் COOET. ஓகே, அப்போ இந்த கார்பேனியான் இந்த CH3Br இருக்கு இல்லையா, இதை போய் அட்டாக் பண்ணும். கார்பேனியான் வந்து CH3Br.
போய் அட்டாக் பண்ணும். இட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் SN2 வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ therefore you get CS3 CH COET and this COET. Okay then. So ester hydrolysis பண்ணீங்கன்னா acid கிடைக்கும். So CS3 CH COH COH. ஹீட் பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்குது CS3 CH2 COH. Okay, so this is a target material. Okay, this is a basic idea. ஓகேவா? ஸோ என்ன பண்ண எப்படி இதை கொண்டு வரலான்ற ஐடியா. சிந்தான் கிடைக்கும், அந்த சிந்தான்ல இருந்து என்னவா அது ரியேஜெண்டா கன்வெர்ட் பண்ணி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது இப்படிதான் செய்ய முடியுமா? அங்கதான் கட் பண்ணணும், இங்க கட் பண்ணா நீங்க இப்படிதான் செஞ்சாகணும். மேபி இந்த கட் பண்றது ஒரு கார்பன் தள்ளி கட் பண்றதுன்னு வச்சுங்களேன். கார்பன் தள்ளி கட் பண்ணா என்ன நடக்கும்? So can I move to next slide? Yes, sir. Okay. But the same compound disconnection இங்க பண்றேன். Same compound disconnection இங்க பண்றேன். It's a target material. நமக்கு இது வேணும். இங்க பண்ணா என்னாகும்? CS3 CH2 ரைட்டா plus COOH. Now it can be a plus, this can be a minus, is a synthan. Okay, அப்ப இதுக்கு சூட்டபிளா முன்ன பார்த்தது முன்ன CH3 ல கட் பண்ணிருந்தோம், CH3 Br எங்க CH2 கட் பண்ணிருக்கோம், therefore CS3 CH2 Br. ஓகேவா? அப்ப இதுக்கு ஈக்குவலா என்ன சிந்தான் எடுத்துக்க முடியும்? ஆசிட் ஏற்கனவே பார்த்திருக்கோம், Cn மைனஸ். ஓகே, அப்ப இது ரெண்டு சேர்ந்தா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? இட்ஸ் கால்ட் தி SN2 ரியாக்ஷன். ஓகே, so the nucleophile is a strong nucleophile, attack பண்ணா bromine வெளியே போயிடும். So you'll get a CS3 CH2 Cn. Okay, cyanide hydrolysis பண்ணீங்கன்னா acid கிடைக்கும். Okay, so we get target material. ஓகேவா? ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஸோ பேசிக் ஐடியா நமக்கு என்ன, கட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகே, இது ரெண்டும் எடுத்துக்கிட்டா நம்ம இந்த காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அப்போ ஒரு சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெட்ரோசிந்தசிஸ் அனாலிசிஸ் somewhat is important. Excuse me, sir. Yes. Yes, yes. Sir, இது 1,3 disconnection சொல்லலாமாங்க சார்? இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது தான் அது நம்ம அது சொல்லணும். சிம்பிளி அங்கேயே நடக்கிறதுனால 1,1 சொல்லலாம். ஏன்னா இந்த எங்க எண்டு தெரியாது இல்லையா? ஸோ 1,1. ஓகே. சிலபஸ்ல 1,1 இல்ல. ஸோ ஜெனரல் எக்ஸாம்பிள் ஐ வில் டீச். பாருங்க, திஸ் இஸ் அ டார்கெட் மெட்டீரியல். ஓகே, இப்போ இந்த டார்கெட் மெட்டீரியல் நம்ம கிடைக்கணும்னா எப்படி டிஸ்கனெக்ஷன் பண்ணணும், எப்படி பண்ணா அது கிடைக்குன்றது லெட்ஸ் see. திஸ் இஸ் அ சப்போஸ் இங்க கட் பண்ணா ஐ கேன் சே திஸ் இஸ் A. இப்படி இங்க கட் பண்ணலாமா இல்ல B இங்க கட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டிஸ்கனெக்ஷன் B பண்ணா இது பெரும் இந்த காம்பவுண்ட் டார்கெட் மெட்டீரியல் நம்மளால சிந்தசிஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். B ல கட் பண்ணா, ஸோ B ல கட் பண்ணா என்னது? ரிமைனிங் மாலிகூல்ஸ் எக்யூமின் இல்லையா? ஸோ ஐசோப்ரோபைல் பென்சீன். மேல இருக்கிறது பாருங்க, மேல இருக்கிறது அசலியம் அயான். ஓகேவா? அப்ப இந்த ரியாக்ஷன் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணும்? இதுக்கு சமமான ரியேஜென்ட் என்னது? இது கட் பண்ணா இங்க மைனஸ்ன்னு இருக்கும். நோ நீட் டு வரி அபௌட் திஸ் இல்லையா? இங்க மைனஸ் இருக்கும்,
ஓகே, அதனுடைய ரியேஜன் வந்து நான் இங்க கிமின் எழுதிட்டேன். அப்ப இதுக்கு சமமான ஒரு இது என்னவா இருக்கும்? ஆசிட் குளோரைடு. ஓகே, அப்ப இது ரெண்டுல இருந்து இது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா, இது ரெண்டு சேர்த்து இது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஓகே, எஸ், இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் லூயிஸ் ஆசிட் போட்டீங்கன்னா it is possible. Acid chloride, Lewis acid, Friedel-Crafts reaction. Friedel-Crafts acylation பண்ணீங்கன்னா என்னாகும்? அசலியம் கேட்டையான் கிடைக்கும். அது இங்க பேரா பொசிஷன்ல அட்டாக் பண்ணா you will get a target material. Target material கிடைக்கும். Okay, this is possible. Okay, suppose நீங்க A கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் ஏ ரூட் ஏல கட் பண்ணீங்கன்னா இது காமன் கிடைக்குமான்னு பாருங்க. ஓகே, ஏல கட் பண்ணிட்டீங்க, மீதி இருக்கிறது கீழே பாருங்க, எப்படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஓகே, இதுக்கு சமமானது ஐசோப்ரோபைல் புரோமைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மேலுக்கு இருந்து ஃபிடெல்-கிராப்ஸ் ஆசிலேஷன், கீழே இருக்கிறது இங்கே லூயிஸ் ஆசிட் போட்டிங்கன்னா ஐசோப்ரோபைல் கேட்டையான் கிடைக்கும். ஓகேவா? ஃபிடெல்-கிராப்ஸ் ரியாக்ஷன் பண்ணலாம். பட் இது டார்கெட் மெட்டீரியல் கிடைக்குமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் ட்ரீட் பண்ணி லூயிஸ் ஆசிட் போட்டா மெட்டா டைரக்ஷன்ஸ் எங்க கிடைக்கும்? மெட்டா டைரக்ட். மெட்டா டைரக்ஷன்ஸ். The product is the meta direct. Meta directing product. Clear? ஆனா நமக்கு என்ன டார்கெட் மெட்டீரியல்? ஸோ பேரால தான் இருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் என்னது? இட்ஸ் அ நாட் கரெக்ட் வே. Not a correct way to get target material. Okay, அப்ப so therefore இந்த ரூட் ராங். அப்ப இதுதான் பேசிக் நாலேஜ். ரெட்ரோசிந்தசிஸ்ல நம்ம எங்க டிஸ்கனெக்ட் பண்ணணும், எங்க டிஸ்கனெக்ட் பண்ணா அது கரெக்டா இருக்குன்றது இதுதான். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஓகே, அப்ப திஸ் இஸ் த இட்ஸ் நாட் a correct way. எது So next we move to syllabusல இதோட தொடர்ச்சி இருக்கு. டிஸ்கனெக்ஷன் அப்ரோச்லயே நிறைய மைக்கேல் ரியாக்ஷன், டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷனு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரெட்ரோசிந்தசிஸ்ல ராபின்சன் அனுலேஷன், இதெல்லாம் ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் இருக்கு, கீமோ செலக்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை கீமோ செலக்டிவ்? ஓகே, ஸோ ஒரு 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிடக்ஷன்ல பார்த்துருக்கோம், சோடியம் போரோஹைட்ரைடு போடுறோம்னா நம்ம எஸ்டர் குரூப் இருக்கும், ஆல்டிஹைடு குரூப் இருக்கும், இல்லை எஸ்டர் குரூப் இருக்கும், ஆர் கீட்டோ குரூப் இருக்குன்னா சோடியம் போரோஹைட்ரைடு வந்து செலக்டிவா கீட்டோ குரூப்போ ஆல்டிஹைடு குரூப் தான் செலக்டிவா மெஜாரிட்டிலே அதை தான் ரெடியூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த கேஸில் தான் ஆசிட் குளோரைடு. பட் எஸ்டரோ மற்ற ஆசிடோ அதெல்லாம் அது ஒடுக்கம் செய்யாது. அப்போ சோடியம் போரோஹைட்ரைடுங்கிறது கீமோ செலக்டிவ் ரியேஜென்ட். ஓகே, செலக்டிவ் ஒரு பொசிஷனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அது மாதிரி. அப்போ ரியாக்ஷன் இன் விச் a reaction in which the reagent reacts specifically with one functional group within a molecule
within a molecule, leaving other unaltered is called chemoselective reaction. ஓகே, ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் ஒன்று மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணும், மற்றது ஏதோ செய்யாது அப்படின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல சோடியம் போரோஹைட்ரேட் தான் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அதர் தென் திஸ் para-aminophenol. If you do acylation, acetic anhydride, AC2O acetic anhydride acylation. So oxygen hydrogen போயிட்டு அங்கேயே OCO-CH3 வரலாம், நைட்ரஜன் NH-CO-CH3 வரலாம் இல்லையா? So selectively acylation takes place at NH-CO-CH3. Okay, so this group is unaltered. Okay, what? So the NH-CO-CH3 இந்த acylation திரும்ப அடுத்த ஸ்டெப்ல திரும்ப பண்ணீங்கன்னா ஓலியும் நடக்கும். ஓகேவா? பட் if you do 1 molar ratio, so first இங்க மட்டும் தான் நடக்கும் செலக்டிவா. This is an example of இது ஒரு டிஆர்பில கேட்டிருந்தாங்க. ஓகேவா? the same reaction in acylation. ஓகே, என்னன்னா இங்க அசிலேஷன் ஆக்சிஜன்ல நடக்கிறத காட்டிலும் இங்க நைட்ரஜன்ல NH2, so that means the easy release of hydrogen with acyl group. Okay, N-acylation is somewhat easier. It's because of the electronegative groups okay, in the oxygen and the nitrogen, difference in the electronegativity. Okay. So easy release of it. Similarly, ரெண்டு NO2 குரூப் இருக்கு, ஓகேவா? இங்க NaHS சொல்லுவோம் அல்லது Na ரெண்டு ஒண்ணுதான் SH. ஓகே, சோடியம் ஹைட்ரோசல்ஃபைட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மெத்தனால் சால்வெண்ட்ல போடும்போது இது ரெண்டு குரூப் ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ஓகேவா? ஸோ இட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ NO2 குரூப் வந்து NH2 மாறும். ஒன் ஆஃப் தி ஒரு NO2 குரூப் எது இருந்தாலும் சரி, இது சிமெட்ரிக்கல் தான், இங்க ஒண்ணு இருக்குன்னா எது பண்ணாலும் சரி. ஸோ ஒன் ஆஃப் தி NH2 குரூப் வந்து ரெடியூஸ் ஆகும், இன்னொரு NO2 குரூப் வந்து அன்அஃபெக்டட். ஏன் இது ஃபர்தரா நடக்காது அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு குரூப் NH2 மாறிச்சுன்னா, so this become electron releasing group ஆ மாறிடும். NH2 வந்து electron donating group or electron releasing group ஆ மாறிடும். ஓகே, அப்ப further reactivity is decreased. ஓகே, so electron withdrawing group இருக்கிறதா இருக்கும் பொழுதுதான் இந்த reduction நடக்கும். so once ஒரு group electron releasing group ஆச்சுன்னா என்னது, இங்க வந்து further reactivity வந்து decrease ஆயிடும், இந்த group further reduce ஆகாது. ஓகே, so என்ன எலக்ட்ரானை வழங்கும். ஸோ இந்த ரெடக்ஷன்றது என்னது, ஹைட்ரஜன் டோனர் கொடுக்கறது. ஸோ எலக்ட்ரானுக்கு வழங்கக்கூடிய குரூப் இருக்கும், அங்கேயும் H- வரும், ரெண்டும் அப்போஸ் பண்ணோம். ஓகே, அதனால ஃபர்தர் ரியாக்டிவிட்டி இஸ் டிக்ரீஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ டியூ டு plus M effectனா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், ஃபர்தர் ரியாக்டிவிட்டி is decreased. That means further reduction is decreased. I'll tell one more example. Okay, metaxylene, when you count HNO3 போட்டீங்கன்னா, so ஒரு மெத்தில் குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். Okay,
ஸோ ஃபர்தர் இப்போ பாருங்க மெத்தில் ரெண்டுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஆசிடை மாத்திட்டா திஸ் பிகம் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பா மாறிடும். ஒன்ஸ் ரிங்ல எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பா இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரான் இதன் பக்கமா புல் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் மாறினதுனால மேலே எப்படி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா மாறினால ஃபர்தரா ரிடக்ஷன் நடக்கலையோ அதே போல இந்த ஃபர்தர் ஆக்சிடேஷன், the rate of further oxidation is decreased because of electron withdrawing group. Okay, so due to minus M effect, further reactivity is decreased. இங்க further reactivity எது குறிக்குதுன்னா ஆக்சிடேஷன். ஓகே, அப்போ ஒரு காம்பவுண்ட்ல ஆக்சிடேஷன் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இருக்கணும், ரிடக்ஷன்னா எலக்ட்ரான் வித்ராயிங் நேச்சர் இருக்கணும் பேசிக். So can I move to next slide? Yes, sir. Yes, sir. Okay. So another one more example. பாருங்க இப்போ நீங்க இந்த காம்பவுண்ட் இருக்கு. So we have two chlorine. Okay, so one is the I put is a A, another is a B. ரெண்டு குளோரின் இருக்கு. அப்ப SN2 ரியாக்ஷன் நடத்தினீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நமக்கு சப்ஸ்டியூஷன் நடக்கும் இல்லையா? ஸோ எந்த பொசிஷன் சப்ஸ்டியூஷன் நடக்க சொல்லுங்க? A or B? Yeah, very good. It's a B இல்லையா? எங்க தான் ரியாக்ஷன் நடக்கும்? இந்த குளோரின் வந்து அன்அஃபெக்டட். ஓகே, அப்ப நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது because it's aromatic, resonance stabilized. Okay, so this is an example of chemoselectivity. மெத்தனால் ஆசிட் எஸ்டரிஃபிகேஷன், நம்ம வந்து ஆசிட் ஆல்கஹால் சேர்த்து எஸ்டரிஃபிகேஷன் பண்றோம். ஓகேவா? இப்ப ரெண்டு ஆசிட் குரூப் இருக்கு. ரெண்டு ஆசிட் குரூப், ஒரு ஆசிட் குரூப் மட்டும் எஸ்டரிஃபிகேஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் A and it's a B. ஓகேவா? So selectivity, one of the acid is converted into ester. இது அப்படியே இருக்கு. So this is converted into ester. என்ன எடுத்துக்கிறோமோ அந்த எஸ்டர். எத்தனால் எடுத்தீங்கன்னா எத்தில் எஸ்டர், மெத்தனால்னா மெத்தில் எஸ்டர். இது மட்டும் எஸ்டரா மாறுது. ஸோ திஸ் குரூப் இஸ் கன்வெர்டட். ஓகே, ஸோ தி ரீசன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெரிக் எஃபெக்ட். ரீசன் வந்து ஸ்டெரிக் எஃபெக்ட். Okay, so that is unaltered. So these are an example of a chemoselectivity. Okay. So அதே போல regioselectivity ன்னு இருக்கு. regioselectivity. ஓகே, இங்க இது ரிலேட்டடா இருக்கிறது நம்ம பார்க்கணும். சிலபஸ்ல கொடுத்ததுனால பார்க்கறோம். ரீஜியோசெலக்டிவ்ன்றது நம்ம நிறைய ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஹைட்ரோபோரேஷன் பண்ணும்பொழுது, ஹைட்ரேஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது, மார்கோனிக் ஆஃப் ரியாக்ஷன் பண்ணும்போது, எங்கெல்லாம் ஒன்று மேஜர் ஒன்று மைனர்னு வருதோ ரீஜன் ஆஃப் அட்டாக்ட், இது மேஜர் ப்ராடக்டா இருக்கும், இது மைனர் ப்ராடக்டா இருக்கும், இங்க கார்போஹைட்ரேட் மோஸ்ட் ஸ்டேபிள், இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எல்லாமே விச் இஸ் கால்ட் ரீஜியோசெலக்டிவ் தான். ப்ரிடாமினெண்டா ஒரு ப்ராடக்ட் கிடைச்சுன்னா அது பேர் ரீஜியோசெலக்டிவ் தான். அதே ஸ்டீரியோ ஐசோமரா இருந்தா அது பேர் ஸ்டீரியோசெலக்டிவ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க உங்களுக்கு சிலபஸ்ல மைக்கேல் அடிஷன் ஒன்று ரியாக்ஷன் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீஜியோசெலக்டிவ். ஓகேவா? ஸோ அதனால அது பார்ப்போம், ரிலேட்டடா இருக்கக்கூடியது பார்ப்போம். ஸோ ரீஜியோசெலக்டிவ்னா ப்ரிடாமினென்ட்லி ஒன் ரீஜியோ ஐசோமர்ஸ்.
இதுதான் ப்ராடக்டா இருக்கும். predominantly one region isomers as the product. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ரியாக்ஷன் பார்த்துருப்போம். ஓகேவா, மார்கோனிக் ஆஃப் அடிஷன், மார்கோனிக் ஆஃப் அடிஷன் பார்த்துருக்கோம். சைட்ஸ் ஆஃப்ல ஒன்று மேஜர் மைனர்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி நிறைய இருக்கு. ஹலோ ஹலோ புரியுதுமா? சொல்லுங்க. சரிம்மா, அப்படிங்களா? சரிம்மா, நீங்க எனக்கு ஒன்று பண்ணுங்க, 7:30க்கு மேலே பண்ணுங்க. இப்போ நான் கிளாஸ்ல இருக்கேன். 7:30 to 8க்குள்ள கூப்பிடுங்க. திரும்ப 8 o'clock கிளாஸ் இருக்கு. ஸோ 7:30லேருந்து 8க்குள்ள கூப்பிடுங்க. ஓகே. So, for some sides of and Hoffman elimination. So, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரேடியோ செலக்டிவிட்டி, ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ஸ், ஹைட்ரேஷன்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? we call it ரேடியோ செலக்டிவ் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு இங்க ரிலேட்டட் டு வாட் இஸ் கால்ட் ரிலேட்டட் டு டிஸ்கனெக்ஷன் அப்ரோச். ஓகேவா? ரெட்ரோசிந்தசிஸ் அனாலிசிஸ் எக்ஸாம்பிள் வேற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒன்று alkylation of ketones. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் இந்த இதுல டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி தான் இருக்கும். இந்த டிஸ்கனெக்ஷன் அப்ரோச் எல்லாம் டிஸ்கிரிப்ட் இருக்கு. இதுல எல்லாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிஸ்கனெக்ஷன் அப்ரோச், சிந்தான் ஈக்குவலன்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிந்தான் இஸ் சூட்டபிள் ஃபார் இதுன்னு கேட்பாங்க. பட் நமக்கு அது இந்த டிஸ்கனெக்ட் பண்ற இந்த கான்செப்ட் தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன பண்றோம், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சிந்தான் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் போட்டு திரும்ப ரியாக்ஷன் வருது, ப்ராடக்ட் வருது. உங்களுக்கு புரியறதுக்காக அந்த டார்கெட் மெட்டீரியல் வரது காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெட்ரோசிந்தசிஸ்ல வந்து நம்ம முழுசையா தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்தா கூட உங்களுக்கு அந்த ஐடியா வரணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்க கட் பண்ணா இது ரியாக்ஷன்டா இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி நீங்க முழுசும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு இந்த பேஜ் ஃபுல்லா எழுதுறோம்னா அது 1 மார்க்ல நீங்க அது ஃபுல்லா எழுத வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் alkylation of ketones. So I put is R1, it's R1 and R2. R1 and R2. ஒன்று ரெண்டு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் R1 இருக்கிற இடத்துல ஒரு ஆல்கலேஷன் பண்றோம். இது வந்து R1, இங்க ஒரு ஆல்கலேஷன் பண்றோம். ஆர் குரூப், ஆர்ன்றது ஆல்கைல் குரூப். ஓகே. ஸோ அதே போல இங்க இது R1 அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க R2, இங்க ஒரு ஆல்கலேஷன் பண்றோம். ஓகேவா? இது எதுக்காகன்னா சரி செலக்டிவா இந்த பொசிஷன்ல, செலக்டிவா இந்த பொசிஷன்ல, செலக்டிவா இந்த கார்பன்ல, செலக்டிவா இந்த கார்பன்ல. ஏன்னா R1 R2 வேற இல்லையா? R1 R2 வேற. ஸோ அதனால அப்படியே. So let's do an example. ஏதாவது ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் this is the 1, it's 2. இந்த 2க்காக ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்ட் பண்றேன். Two is the target material. Okay, so our target material reduction is 2. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 is the target. அது எக்ஸாம்பிளுக்கு அந்த 2ங்கிறது என்ன காம்பவுண்ட், அந்த R1 R2க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க. இது வந்து R குரூப். நான் சொன்னது போல பென்சைல், இது ஒரு R குரூப். இந்த பக்கம் R1, இது வந்து R1, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது R2. இது வந்து ஒன் ஆஃப் த R குரூப். ஓகேவா? இது வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, அப்ப இதுதான் நமக்கு டார்கெட் மெட்டீரியல். ஓகே, அப்ப ரெட்ரோசிந்தசிஸ்ல எப்படி பண்றது?
One comma two disconnection retrosynthesis பண்றது. Okay. Now if you cut the compound, okay, இப்போ இதேவே நம்ம கட் பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன். அந்த பிளாக்ல போடுறோம். இதை நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? ஓகே, கட் பண்ணியாச்சு. ஓகே, ரிமைனிங் இன்னொன்று இருக்கா? PHCH2. நான் மியூட் பண்ணுங்க. என்ன இருக்குது முடிச்ச வரல அட்டன் பண்றேன். நீங்க சிக்னல் கிடைக்கலன்னு வருது. நான் எடுத்து தாத்தா. ஓகே, இப்போ கட் பண்ணும்போது மேல அங்க இங்க CH2 பிளஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது CH2Br பென்சைல் புரோமைடுன்னு வச்சுக்கலாம். இங்க மைனஸ்ன்னு இருக்கும் பக்கத்துல அங்க ஒரு ஹைட்ரஜன் சேர்த்தீங்கன்னா அது ரியேஜெண்டா மாறிடும். கட் பண்ற இடத்துல அங்க மைனஸ் இருந்தா ரியேஜெண்டா மாறிடும். இப்போ ரெண்டு வந்துச்சு. ஓகே, இப்போ இது 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 ஆசைச்சு பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கிடைச்சிரும். ஏன்னா பேஸ் போட்டீங்கன்னா பேஸ் போட்டா என்ன நடக்கும்? இந்த கீட்டோ குரூப் பக்கத்துல பேஸ் புரோட்டானை ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க வந்து இதை அட்டாக் பண்ணிட்டு யூ வில் கெட் த ப்ராடக்ட் இல்லையா? ஸோ SN2 ரியாக்ஷன் டைப்பா ப்ராடக்ட் நடக்கலாம். இது ஒன்று. ஓகேவா? ஸோ அனதர் வே எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தர் டிஸ்கனெக்ஷன். இங்க ஒரு டிஸ்கனெக்ஷன். ஓகே, ஸோ டிஸ்கனெக்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு CH3COCH2 பிளஸ் வரும். அதனுடைய ரியேஜென்ட் வந்து அசிட்டோன். ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறது பாருங்க, இந்த பக்கம் 3 கார்பன் இருக்கு. அப்ப 3 கார்பன் இருக்கிறது ப்ரோபைல் புரோமைட். ஓகே, இது ரெண்டு இருக்கலாம். அப்ப இந்த அசிட்டோனா இருக்கலாம், இது அசிட்டிக் எஸ்டரா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். இது ரெண்டும் ரியேஜென்ட், வாட் எவர் சூட்டபிள் ரியேஜென்ட், இது வேணா இருக்கலாம். ஓகே, அல்லது இதுக்கு சூட்டபிள் ரியேஜென்ட் CH2 CH3CO COET எஸ்டர் இது இருக்கலாம். ஏன் எதுக்கு ஈவன் அசிட்டோனே அசைச்சு எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா அசிட்டோன் எடுத்துக்கும் பொழுது அதை காட்டிலும் இது வந்து மோர் ரியாக்டிவ். ஏன்னா பேஸ் போட்டீங்கன்னா என்ன நடக்குன்னா ரெண்டு பக்கமும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால இந்த பேஸ் இந்த புரோட்டானை ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். ஓகே, பேஸ் இந்த புரோட்டானை ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். அப்ப இந்த பேஸ் இந்த புரோட்டானை ரிமூவ் பண்ணிச்சுன்னா அங்கே கார்பேனியான் ஃபார்ம் ஆகும். ஸோ டைரக்டா போயிட்டு உங்களுக்கு இதை அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்க அசிட்டோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டார்கெட் மெட்டீரியல் நமக்கு கிடைக்காது. ஸோ சூட்டபிளான இது பாருங்க, இதே எடுத்துக்கலாம். அப்ப இதுல பேஸ் போடுங்க. பேஸ் என்ன கிடைக்க பாருங்க, C3CH கார்பேனியான் பிளஸ் COOET. கரெக்டா? இப்ப மேல பிரேக் பண்ணதுல ஒரு ரியேஜென்ட் இருக்கா? ப்ரோபைல் புரோமைடு ஒரு ரியேஜென்ட் இருக்கா? ஓகே, ப்ரோபைல். ஸோ இந்த கார்பேனியன் போயிட்டு எங்க பேக் சைடில் அட்டாக் பண்ணோம், இது வெளியே போயிடுது. ஸோ SN2 டைப் ரியாக்ஷன். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, CH3CO, this is a CH கார்பேனியன். அங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோபைல் குரூப் இருக்கு. ரைட்டா? ப்ரோபைல் குரூப் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு ப்ரோபைல் குரூப் கார்பன். மீதி இருக்குது COOET. ஓகேவா? ஸோ திரும்ப பேஸ் போடுறீங்க. திரும்ப பாருங்க, இந்த நான் மார்க் பண்ற இடத்துல இன்னொரு புரோட்டான் இருக்கு. ஸ்டில் இட்ஸ் இன் அசிடிக் பிகாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இப்போ C கார்பேனியான் ப்ரோபைல் குரூப், இங்க COOET இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன ஆட் பண்ணணும் பாருங்க. இப்ப இங்க ஒன்று கட் பண்ணியிருக்கேன் பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு ரியேஜென்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ஷன்ல ஒரு ரியேஜென்ட் இருக்கா? PHCH2Br. ஓகே, அப்ப இந்த கார்பேனியன் போயிட்டு இங்க அட்டாக் பண்ணா புரோமின் வெளியே போயிடும். திஸ் இஸ் அகைன் SN2 ரியாக்ஷன். ஓகே, இப்போ யூ see that என்னென்ன இருக்கு பாருங்க, கீட்டோ குரூப். ஓகே, அந்த கார்பன்ல ஒரு ப்ரொபைல் இருக்கு. 1 2 3 கார்பன்ல இங்க ஒரு ப்ரொபைல் குரூப் இருக்கு. இந்த கார்பன்ல ஒரு ப்ரொபைல் குரூப் இருக்கு. இங்க CH2PH இருக்கு. மீதி இருக்கிறது COOET. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்?
ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்றீங்க, ஃபாலோட் பை ஹீட்டிங் பண்றீங்க. இப்போ என்ன கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும், ஆசிடா மாறும். ஹைட்ராலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா எஸ்டர் ஆசிடா மாறும். செகண்ட் ஸ்டெப் ஹீட் பண்ணீங்கன்னா CO2 வெளியேறிடும். ஸோ தென் என்ன ஆகும், அந்த இடத்துல மீதி இருக்கிற குரூப் டார்கெட் மெட்டீரியல். மீதி இருக்க பாருங்க, இந்த குரூப் வெளியே போயிடும், ரவுண்ட் பண்ணிக்கிற குரூப் ரிமூவ் ஆயிடும். ஸோ மீதி இருக்கிறது பாருங்க, டார்கெட் மெட்டீரியல் இருக்கிறது எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இட்ஸ் ஐடியா. ஓகே, திஸ் இஸ் வி கால் இட்ஸ் ரீஜியோ செலக்டிவிட்டி. ஸோ செலக்டிவா அந்த இடத்துல பண்ணணும்னா நீங்க இப்படி கட் பண்ணணும்னு அர்த்தம். செலக்டிவா சப்போஸ் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் வரணும்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் இருக்கிறதுல உங்களுக்கு ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அங்கே டிஸ்கனெக்ஷனை மாற்றணும். இந்த டிஸ்கனெக்ஷன் இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அசிட்டோன்ல சிஎஸ்ல இருக்கக்கூடிய பேஸ் வந்து இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கணும்னா அடுத்தது இந்த பக்கம் ப்ராடக்ட் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எழுதி பாருங்க, இப்ப இந்த பக்கம் டிஸ்கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது இப்படியே இருக்கு. ஓகே, இந்த பக்கம் 1 2 3 1 2 3 4 கார்பன் இருக்கு. இப்போ இங்க தான் CH2PH இப்படி வரணும். ஓகே, PH CH2PH இப்படி வரணும்னா இப்படி வரணும்னா இந்த குரூப் வரணும்னா நீங்க இந்த பக்கம் டிஸ்கனெக்ட் பண்ண தேவையில்லை, இந்த பக்கம் டிஸ்கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்ப நீங்க எடுத்துக்க வேண்டியது இந்த காம்பவுண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு இப்படி எடுத்துட்டு பேஸ் போட்ட உடனே பேஸ் இங்கிருந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கும். இது அப்படியே CH2Br பென்சைல் புரோமைட்ல இது போயிட்டு பேக் சைடில் இது அட்டாக் பண்ணும், இது வெளியே போயிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டார்கெட் மெட்டீரியல் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கனெக்ஷன் அப்ரோச் தேவையில்லை. அப்போ நமக்கு என்ன செலக்டிவாக வேணும்னுமா அப்போ செலக்டிவாக அந்த இடத்துல மட்டும் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணும் பொழுது இந்த டைரக்ஷனில் வந்து இது அட்டாக் பண்ணாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அசிட்டோன் இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணாது. ஏன்னா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடில். சூட்டபிள் ரியேஜன் அஸ்டோஅஸ்டிக் எஸ்டரு. அப்போ அந்த இடத்துல தான் பேஸ் புரோட்டானை 2 எலக்ட்ரான் உத்ராய்ந்து உறுப்பு இடையில தான் பேஸ் புரோட்டானை ரிமூவ் பண்ணோம். therefore region of attack அங்கே தான் நடக்கும். So therefore the target material we can achieve the target material. ஓகேவா? So this is the idea. ஓகே, இவ்வளோ பெரிய கொஸ்டினா நீங்க எழுத போறது இல்லை எக்ஸாம்ல, பட் கான்செப்ட் தெரியணும் அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ another is a Michael addition. இது ரீஜியோ Michael addition. ஓகே, இந்த மைக்கேல் அடிஷனும் ரீஜியோ செலக்டிவிட்டிக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? மைக்கேல் அடிஷன். ஸோ என்ன மைக்கேல் அடிஷன் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நம்ம எப்பவுமே இது பார்த்துருப்போம் கிளாஸ்ல. இட் இஸ் எ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல நடக்கக்கூடிய அடிஷன் ரியாக்ஷன் தான். அடிஷன் ரியாக்ஷன் ஆஃப் alpha comma beta unsaturated carbonyl compounds. It is a nucleophilic addition of alpha beta unsaturated carbonyl. அதுல நடக்கக்கூடிய வினைகள். So in this reaction two isomers can be formed by 1,2 and 1,4 additions. So ரெண்டு isomers ஃபார்ம் ஆகலாம்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது இந்த கார்பனைல் காம்பவுண்டுக்கு அப்ப அடுத்ததா இருக்கக்கூடியது. இப்போ இது ஆல்பா, இது பீட்டா. ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஓகேவா? ஆல்பா பீட்டால அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ இங்க எந்த மாதிரி சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கலாம். இந்த அல்கீன்ல எண்டு குரூப்ல எது வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு R குரூப், அது எது வேணா இருக்கலாம். பட் ஆல்பா பீட்டா ஆல்பாலையும் பீட்டாலையும் டபுள் பாண்ட் இருக்கிறதுல இங்க அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஓகேவா?
So this is in the case of Michael addition பேர் இதுக்கு தான். ஓகே, வழக்கமா நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எங்க நடக்கும்? வழக்கமா ஒரு ரியாக்ஷன்ல கார்பனைல் குரூப்ல தான் நடக்கும். இப்படி இருந்தால் இங்கதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், திஸ் பிகம். ஸோ நியூக்ளியோஃபைல் போட்டீங்கன்னா அந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்க தான் நடக்கும். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இங்க தான் நடக்கும். ஏன்னா பிகாஸ் இஸ் பாசிட்டிவ். இதே பக்கத்துல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இப்ப நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இங்க நடக்காது. என்ன காரணம்னா இட்ஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு ஈனோலேட் அயான். ஸோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். O மைனஸ் பாருங்க இப்படி ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ ஈனோலேட் அயானா மாறிடும், ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு. அப்ப அந்த கார்பன் சேச்சுரேட்டடா மாறிடுது. இந்த கார்பன் பாருங்க, கார்பனுடைய வேலன்சி 4 ஆயிடுது, அங்க அடிஷன் நடக்காது. அப்ப திஸ் பிகம் பாசிட்டிவ். அப்ப நியூக்ளியோஃபைல் போய் இங்க தான் அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கார்பன் காம்பவுண்ட்ல நடக்குதுன்னு பதிலாக எங்க அல்கைல் கார்பன்ல இங்க நடக்குது. ஓகே, ஆனா வழக்கமா டபுள் பாண்ட்ல நடக்கக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் தான் நடக்கும் இல்லையா? ஸோ ஜென்ரலா இப்படி இது நீங்க தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கட் பண்ணி தனியா எடுத்துட்டீங்கன்னா இதுதான் இல்லையா? எத்திலீன். இப்ப எத்திலீன்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எத்திலீன்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்குமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எத்திலீன்ல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடக்குமா? எஸ். ஏன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இந்த காம்பவுண்ட்ல நடக்கக்கூடிய இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் டபுள் பாண்ட்ல நடக்கிறதுக்கு பதிலாக இங்க நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்குது. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கார்பனில் நடக்கிறதுக்கு பதிலாக டபுள் பாண்ட்ல நடக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் a special type of addition which is called a Michael addition pair. ஓகேவா? அப்ப இந்த மைக்கேல் அடிஷன் நடந்தா ப்ராடக்ட் என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் a Michael addition. மைக்கேல் அடிஷன் அப்ப கார்பன் குரூப்ல நடக்காது. இப்பதான் எல்லாரும் சொன்னது. ஓகேவா? இங்க நடக்குது. ஓகேவா? பாருங்க இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நாங்க கீழே பாருங்க மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல போட்டீங்கன்னா அப்ப நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் மீதி இருக்கிறது 6. நியூக்ளியோஃபைல் வந்து இந்த டபுள் பாண்ட்ல ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு கார்பனியானா இருக்கும். ஆசிட் போட்டீங்கன்னா அது H+ ஆட் ஆயிடும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இங்க நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வி கால்ஸ் a Michael addition. மைக்கேல் அடிஷன். அல்லது இந்த நியூக்ளியோஃபைலுக்கு இடைப்பட்டதுல பாத்தீங்கன்னா இது 1 2 இது 3 இந்த நியூக்ளியோஃபைலோட 4 அது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் OHன்னா அது 1 இருக்கிறது அந்த இதோட. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் அதுவும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா which is called 1,4 addition pair. ஓகே, அல்லது டைரக்டா நியூக்ளியோஃபைலே நடக்கிறது. இது அப்படியே இருக்கும். இப்போ O மைனஸ் ஆகிடும், OH ஆகிடும். இங்க நியூக்ளியோஃபைல் நடக்குது. நியூக்ளியோஃபைல் இங்க நடக்கும். ஓகேவா? ஸோ இங்க நியூக்ளியோஃபைல் டைரக்ட். திஸ் இஸ் வி கால் இட்ஸ் a direct pair. ஓகே, ஸோ இந்த டைரக்டா நடக்கிறதுக்கு பேரு which is called 1,2. ஓகே, இது 1 இந்த நியூக்ளியோஃபைல் 2. ஸோ 1,2 அடிஷன் சொல்றது இது. ஓகேவா? அப்ப இந்த ரீஜன் ஆஃப் அட்டாக் எங்க அதிகமா இருக்கோ அது வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விச் இஸ் கால்ட் ரேடியோ செலக்டிவ். ஓகேவா? அப்ப எங்கெல்லாம் மைக்கேல் நடக்கும், எங்கெல்லாம் வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் அப்படின்றது லெட்ஸ் சீ. விமல் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இது ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட் காம்பவுண்ட் தான் இல்லையா? CO குரூப் பக்கத்துல ஆல்பா இருக்கு, பீட்டா இருக்கு. ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ நீங்க எத்தில் மெக்னீசியம் புரோமைட் போடுறீங்க. எத்தில் மெக்னீசியம் புரோமைட் போட்டீங்கன்னா ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்பா பீட்டாலையும் நடக்கலாமா? ஆல்பா பீட்டால நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆல்டிகேட் காம்பவுண்ட்ல போடும்பொழுது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் இஸ் பாசிபிள். இங்க வந்துடும் O மைனஸ் ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா OH ஆயிடும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டைரக்டா எத்தில் போயிட்டு இந்த இடத்துல எத்தில் அட்டாக் பண்ணும். எத்தில் ET மைனஸ் போயிட்டு இங்க அட்டாக் பண்ணும். ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட் வந்து அன்அஃபெக்டடா இருக்கும். ஓகே, அப்ப ரீஜியோ செலக்டிவ்லி என்னது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் அங்க மட்டும் தான் நடக்குது. ஓகேவா? அப்ப எந்த மாதிரி காம்பவுண்டுகள்லாம் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் அப்படின்னா ஸோ ஆல்டிகைட்
காம்பவுண்ட் ஆல்டிகைடாவோ அல்லது ஆசிட் குளோரைடு இதெல்லாம் ரியாக்டண்டா இருந்துச்சுன்னா வாட் இஸ் கால்டு இங்க டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் இஸ் பாசிபிள். ஸோ ரீஜன் ஆஃப் அட்டாக். ஓகேவா? அதே போல நியூக்ளியோஃபைல் என்ன மாதிரி நியூக்ளியோஃபைல் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, நியூக்ளியோஃபைல் இதுக்கு சூட்டபிளான நியூக்ளியோஃபைல்ஸ் இங்க போட்டிருக்கு இல்லையா, இதுக்கு சூட்டபிளான 1,2க்கு சூட்டபிளான நியூக்ளியோஃபைல்ஸ் என்ன இருக்குன்னா லித்தியமா இருக்கலாம், NH2 மைனஸ் ஆர் OR மைனஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலா இருக்கலாம். இங்க மேல இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த நியூக்ளியோஃபைல் RMGX பாருங்க, கீழே டைரக்ட் இதுலயும் RMGX போட்டிருக்கேன். பட் அது ஆல்டிகைட் ஒரு ஆசிட் குளோரைடா இருந்துச்சுன்னா அங்க நடக்கும். அதர்வைஸ் இந்த சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். RMGX நியூட்ரல் அமீன்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ், RS மைனஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் கார்பன் நியூக்ளியோஃபைல்ஸ். ஓகேவா? CH3 அது போல இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல்ஸ் இதெல்லாம் நடக்குது. சப்போஸ் இந்த காம்பவுண்ட் எஸ்டரா இருக்கு, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் எஸ்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எஸ்டர். Just an example. Ester. Hello. சொல்லுமா சொல்லுங்க. எந்த இதுல இருக்கீங்க நீங்க? அப்படிங்களா? சரி, மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க, நான் பார்த்துட்டு பண்ணி விடுறேன். ஓகே மேம், எனக்கு பண்ணி விடுங்க, எனக்கு பண்ணி ஓகே. இப்போ இது எஸ்டர். ஸோ காம்பவுண்ட் வந்து கீட்டோனே எஸ்டரா இருந்தால், காம்பவுண்ட் வந்து கீட்டோன் ஆர் எஸ்டர் இப்படி இருந்தால், ஓகே. ஸோ இங்க வந்து மைக்கேல் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அந்த டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் நடக்காம இந்த ஓகே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் நடக்காம மைக்கேல் அடிஷன் நடக்கும். கீட்டோன் ஆர் எஸ்டர்னா மைக்கேல் அடிஷன். ஸோ இங்க நியூக்ளியோஃபைல் எத்தில்னா எத்தில் இஸ் த நியூக்ளியோஃபைல். மைக்கேல் அடிஷன். Can I move to the next slide? So, முன்னாடி ரெண்டு ஸ்லைட்ஸ். sir, 4th slide, sir. Thank you, sir. Okay, so next உங்க சிலபஸ்ல ஆல்கீன் சிந்தசிஸ் இருக்கு. ஆல்கீன் சிந்தசிஸ். இங்க ஆல்கீன் சிந்தசிஸ்னா நம்ம வழக்கமா டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற மாதிரி ஆல்கீன் தயாரிக்கிற அந்த மாதிரி கிடையாது. எலிமினேஷன் இதெல்லாம் பண்றோம் அது கிடையாது. பட் இந்த கான்செப்ட் பட் ரெட்ரோ சிந்தசிஸ் அனாலிசிஸ், அப்ப பேக்வர்டா சிந்தசிஸ் பண்றது. ஓகேவா? அப்ப ஆல்கீன் நம்ம தெரியும், நம்ம ஆல்கீன் எப்படி சிந்தசிஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து பை எலிமினேஷன் இல்லையா, ஒன்னு எலிமினேஷன் பண்ணுவோம். ரெண்டாவது விட்டிக் ரியாக்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா. விட்டிக் ரியாக்ஷன்ல கார்பனல் காம்பவுண்டும் இலைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்கீன் கிடைக்கும். ஸோ விட்டிக் ரெண்டு மெத்தட்ல ஜென்ரலா தயாரிக்கக்கூடியது. ஈவன் பி எலிமினேஷன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல்கஹால் எலிமினேஷன், ஆல்கஹால் ஹாலைடு எல்லாமே. ஓகேவா?
ஸோ ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ்ல எப்படி பண்றது? ஓகே, ரெட்ரோ அனாலிசிஸ்ல எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் an alkene. இப்போ நமக்கு இந்த அல்கீன் வேணும் இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல படிச்சதுனால நமக்கு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ இது பேர் ஃபங்க்ஷனல் குரூப் ஐடென்டிஃபிகேஷன். ஃபங்க்ஷனல் குரூப் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்து அதை வந்து ஃபைனலாக நம்ம ரெட்ரோ அனாலிசிஸ்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்ம தயாரிக்கணும்னா அல்கைல் ஹாலிடே எடுத்துக்கிட்டு தயாரிக்கலாம் இல்லையா, அல்லது டீஹைட்ரேஷன் மூலமாக தயாரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே திஸ் இஸ் இஃப் யூ டூ த டீஹைட்ரேஷன். Okay, dehydration. If you do dehydration, okay, but அப்ப என்னவா இருக்கணும், இந்த மாலிகுல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க இப்படி ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அல்கீனை தயாரிக்க முடியும் இல்லையா? இந்த அல்கீனை தயாரிக்க முடியும் இந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ இந்த இதுல இது வந்து வழக்கமான மெத்தடு. டீஹைட்ரேஷன் நடக்கும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு இங்கேயும் ஒரு டபுள் பாண்ட் வரும், மேலேயும் ஒரு டபுள் பாண்ட் வரும். ஓகேவா? திஸ் இஸ் ஓகே. அதர்வைஸ் ரெட்ரோ அனாலிசிஸ்ல இங்க OH, இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், பக்கத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். யூ வில் கெட் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் அல்கீன் மட்டும் தான் இங்க ஃபார்ம் ஆகும். முன்ன கேஸ்ல 2 கைண்ட் ஆஃப் அல்கீன், இங்க ஒரு 1 கைண்ட் ஆஃப் அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப எப்படி தயாரிக்கிறது இந்த அல்கீனை? எப்படி தயாரிக்கிறதுனா, அப்ப இது வந்து ரெட்ரோ அனாலிசிஸ். இது வந்து டிஸ்கனெக்ஷன். இங்க டிஸ்கனெக்ஷன் பண்றீங்க. அப்ப மெத்தில டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா ஐ புட் CH3 கார்பானியான், அதுக்கு சமமான ரியேஜன் CH3 MgBr. ரைட்டா? மீதி இருக்குது பாருங்க, கட் பண்ணீங்கன்னா OH இருக்கும். OHக்கு OHக்கு சமமானது கீட்டோன் ஏற்கனவே நடத்திருக்கிறோம். இப்போ இது கீட்டோனா இருக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டு ரியேஜன், இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஓகேவா? பாருங்க, ஸோ கார்பனல் காம்பவுண்ட், இது ஆனியான், these two are reagent. So this carbanion போயிட்டு இங்க அட்டாக் பண்ணுச்சுன்னா இது O மைனஸ் ஆகுமா? So you see that O minus this CH3. ஓகே, இங்க MgBr எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா MgBr OH போயிடுமா? ஸோ மீதி இருக்கிறது OH. C3 OH வந்து ரைட்டா? ஸோ தென் ஆசிட் போட்டிங்கன்னா H plus போட்டிங்கன்னா OH2 ஆகிடும். ஹீட் பண்ணிங்கன்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். அப்போ இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அப்போ பக்கத்துல இருந்து ஸ்பேஸ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா you will get a target material. Okay, you will get a target material. Okay, அப்ப இந்த காம்பவுண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நீங்க வந்து இந்த ஆல்கஹால் 1-methyl cyclohexanol எடுத்துட்டு நீங்க பண்ணா கிடைக்கும். பட் இந்த 1-methyl cyclohexanol வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 1-methyl cyclohexanol நம்ம காம்பவுண்ட் வேணும் இல்லையா? ஸோ அப்ப 1-methyl cyclohexanol எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, தட் இஸ் ரெட்ரோசிந்தசிஸ். கிரிக்னார்ட் ரியேஜன் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கிட்டு சைக்ளோஹெக்சனோட ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிரும். ஃபைனலாக ஹீட் பண்ணீங்கன்னா டீஹைட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் பை ஃபார் தி அல்கீன் சிந்தசிஸ். ஹலோ, சொல்லுங்கம்மா. புரியுது, சொல்லுங்க.
பேருங்கம்மா? மெசேஜ் போட்டிருக்கீங்களா? எந்த குரூப்ல இருக்கீங்க? இதுலயே இருக்கீங்க? சரிம்மா, நான் பாக்குறேன். Okay, this is the one of the method. Okay, just எப்படி நம்ம ரெட்ரோசிந்தசிஸ் மூலமாக நம்ம ஒரு ஆல்கைன் சிந்தசிஸ் பண்றோம்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான். I will tell you one more example. இது ஒரு ஆல்கைன். So functional group interconversion. Okay, அப்ப corresponding alcohol எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, ஒரு கரஸ்பாண்டிங் ஆல்கஹால். ஓகேவா? இப்போ நம்ம டிஸ்கனெக்ஷன் பண்ணலாம். இது எப்படி தயாரிக்கிறது? இதுல இருந்து டீஹைட்ரேஷன் பண்ணீங்கன்னா, இதுல இருந்து டீஹைட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்கீன் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப அந்த காம்பவுண்ட் எப்படி பண்றது? இப்போ ஃபெனைலை கட் பண்ணலாம். இங்க ஒரு ஃபெனைல், இங்க ஒரு ஃபெனைல், 2 ஃபெனைல் கட் பண்ணா அப்ப 2 இன்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் ஒட்டியே, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இதுக்கு ஒரே கார்பன் தான் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் 1,1 டிஸ்கனெக்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் அடுத்து ஒரே கார்பன் தான் இருக்கு. 1,1 டிஸ்கனெக்ஷன். 2 கட் பண்ணி 2 ஃபெனைல் வெளியே போயிடும். ஸோ 2 ஃபெனைல். அப்ப அது சமமான ரியேஜன் ஃபெனைல் மெக்னீசியம் புரோமைட். ஓகே, இப்போ மீதி இருக்கிறது பாருங்க. இங்க OH இருக்கு இல்லையா? இது பிளஸ். ஓகே, இது இந்த சிந்தான். இதுக்கு சமமான ரியேஜன் என்னவா இருக்கும்? தட் ஷுட் பி கீட்டோனா இருக்கும். தட் ஷுட் பி கீட்டோன் அல்லது எஸ்டர், ஏதோ ஒரு அதுக்கு சமமான இது. ஓகேவா? ஸோ நம்ம கன்வெர்ட்டுக்காக ME அதுக்கு ஒரு ஈக்குவலா ஒரு எஸ்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எஸ்டர் கீட்டோன் எது வேணா எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். எஸ்டரா இருந்தா டீஹைட்ரேஷன் பண்ணும், ஆசிடா மாத்தி ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அதான் சார். எஸ், இது இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அப்ப ஃபெனைல் மெக்னீசியம் புரோமைடும் இந்த எஸ்டர் தான் ரியேஜன்ஸ். இது எஸ்டர். அப்ப இது ரெண்டுல இருந்து இதை தயாரிக்க முடியுமான்றது பார்க்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சா போதுமானது. அல்கீன் சிந்தசிஸ்க்கு இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணா அந்த அல்கீன் கிடைக்குன்றது இது தெரிஞ்சா போதுமானது. பட் எப்படி கிடைக்குதுன்றது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. பாருங்க, ஃபெனைல் மெக்னீசியம் புரோமைட் எஸ்டர் இருக்கா? மெத்தில் அங்க இருக்கிற எஸ்டர் தான் நான் இப்படி எழுதுறேன். OET. ஓகே, எஸ்டர். இப்போ இந்த ஃபெனைல் கார்பானியான் இது போயிட்டு இங்க அட்டாச் பண்ணோம், O- ஆயிடும். அப்ப மெத்தில் O-, அப்ப இங்க ஒரு ஃபெனைல் வந்துருச்சு, அப்ப OET. ஓகே, இந்த சார்ஜ் பாருங்க இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா எத்தனால் வெளியே போயிடும். ஓகே, இப்போ மீதி இருக்கு பாருங்க, மெத்தில் double bond O, okay, and a phenyl. Okay, so one more, two moles of phenyl magnesium bromide இருக்கு இல்லையா? So thermophenyl magnesium bromide. Okay, அப்ப the phenyl இது போயிட்டு இங்க அட்டாக் பண்ணோம். Okay, so methyl O-, phenyl, and we have another phenyl. Okay, hydrolysis பண்றோம். ஹைட்ரலைஸ் பண்ண போகும்போது மெத்தில் OH இஸ் a phenyl, இஸ் a phenyl. ஓகேவா? ஸோ ஈஸி. மேலே பாருங்க, நமக்கு இது வந்து டீஹைட்ரேஷன். H+ போட்டிங்கன்னா OH2 ஆயிடும். OH2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹீட் பண்ணீங்கன்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும், அங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்.
இல்லையா? இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ பக்கத்துல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஸோ யூல் கெட் ஹியர் 2 ஃபினைல் இருக்கா, டபுள் பாண்ட் 2 ஃபினைல், ஓகே, அண்ட் phenyl double bond and methyl. Okay, so this is the target material. மேல பாருங்க ரெட்ல எழுதி இருக்க பாருங்க phenyl, so target material gate. Okay, so இது root. அப்ப இந்த காம்பவுண்ட் நமக்கு வேணும்னா பேசிக்கா இந்த காம்பவுண்ட் வேணும்னா என்ன அர்த்தம் ரெட்ரோசிந்தசிஸ் அனாலிசிஸ்னா, நம்ம இந்த phenyl magnesium bromide எடுத்துக்கிட்டு இந்த எஸ்டரோட ட்ரீட் பண்ணீங்கன்னா ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்கீன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ரெட்ரோசிந்தசிஸ் ஃபார் தி அல்கீன் சிந்தசிஸ். ஓகேவா? ஸோ இதே போல் வி கேன் டூ பெட்டிக் ரியாக்ஷன். அப்புறம் உங்கள் சிலபஸில் அசெட்டிலைன் மாலிகுல் யூஸ் பண்ணி எப்படி ரெட்ரோ அனாலிசிஸ் டீல்ஸ் ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ராபின்சன் அனுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் வி ஹவ் சம் மோர் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. மேபி எனக்கு 2-3 கிளாஸஸ் வேணும். இந்த ரெட்ரோ முடிக்கணும்னா இன்னும் 2-3 கிளாஸஸ் வேணும். ஓகேவா? ஸோ எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம். பாய். Thank you, sir. Okay, see you. Bye. sir. Okay. நாளைக்கு பார்ப்போம். Thank you, sir. Okay, Malcolm. Bye. Excuse me, sir. Yes. 1 minute.